அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. என்னென்ன காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது, இந்த காலி பணியிடங்களுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் பஞ்சாயத்து துறையில் வெளியிடப்பட்டுள்ள வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnrd.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட். இந்த இணையதளத்தில் தான் ஒன்றிய அளவிலான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க ஃபர்ஸ்ட்ல நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு, ஒன்றிய அளவிலான கீழ்காணும் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஜீப் ஓட்டுநர், பதிவுத்துறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் ஆகிய பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த நோட்டிபிகேஷனை பார்ப்போம். காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு, இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். இதுல இதை பற்றிய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ஒன்றிய அளவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. காலி பணியிடங்களின் விவரங்கள்: ஜீப் ஓட்டுநர், பதிவுத்துறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் ஆகிய பணியிடங்களுக்கு மாவட்ட வாரியாக ஆட்சேர்ப்பு நடைபெறுகிறது. ஊதியம், பணி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஜீப் ஓட்டுநருக்கான ஊதியம் லெவல் 8 19,500 முதல் 71,900 என்ற அடிப்படையில் வழங்கப்படும். பதிவறை எழுத்தர் பதவிக்கான ஊதியம் லெவல் 2 15,900 முதல் 58,500 என்ற அடிப்படையில் வழங்கப்படும். அலுவலக உதவியாளர் பதவிக்கான ஊதியம் லெவல் 1 15,700 முதல் 58,100 என்ற அடிப்படையில் வழங்கப்படும். இரவு காவலர் பதவிக்கான ஊதியம் லெவல் 1 15,700 முதல் 58,100 என்ற அடிப்படையில் வழங்கப்படும். இந்த பதவிகளுக்கான வயது வரம்பு 1/7/2025 அன்று அதிகபட்ச வயது வரம்பு இனம் வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கு ஜீப் ஓட்டுநர் 18 முதல் 32 வயதுக்குள் இருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 18 முதல் 34 வயதுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். ஆதி திராவிடர், பட்டியல் மற்றும் பழங்குடியினர் பிரிவுகளில் உள்ளவர்களுக்கான ஜீப் ஓட்டுநருக்கான வயது வரம்பு 18 முதல் 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். அடுத்ததாக பதிவறை எழுத்தர் பதவிக்கான வயது வரம்பு பொது பிரிவினருக்கு 18 முதல் 32, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 18 முதல் 34, ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் 18 முதல் 37 வயதிற்குள் இருக்க வேண்டும். அடுத்ததாக அலுவலக உதவியாளர் பதவிக்கான வயது வரம்பு பொது பிரிவினர் 18 முதல் 32 வயது, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 18 முதல் 34, ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் 18 முதல் 37. இரவு காவலர் பணிக்கான வயது வரம்பு பொது பிரிவினருக்கு 18 முதல் 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 18 முதல் 34 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் 18 முதல் 37 வயதிற்குள் இருக்க வேண்டும். அடுத்ததாக கல்வி தகுதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜீப் ஓட்டுநர் பதவிக்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். ஓட்டுநர் நிலையில் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக பதிவறை எழுத்தருக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். அலுவலக உதவியாளருக்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக இரவு காவலர் பணிக்கான கல்வி தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் மட்டும் போதுமானது. அடுத்ததாக விண்ணப்ப கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜீப்பு ஓட்டுநர் பதவிக்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ரூபாய் 100, ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 50. அடுத்ததாக பதிவறை எழுத்தர் பதவிக்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ரூபாய் 100, ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் ரூபாய் 50 விண்ணப்ப கட்டணம். அடுத்ததாக அலுவலக உதவியாளர் பதவிக்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ரூபாய் 100, ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் ரூபாய் 50 விண்ணப்ப கட்டணம். அடுத்ததாக இரவு காவலர் பதவிக்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினர் ரூபாய் 100, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ரூபாய் 100, ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 50. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 30/9/2025. இதற்கு முன்பாக உங்களது இணையதள விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும்.
அடுத்ததாக நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இனச்சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். மேற்படி காலி பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் www.tnrd.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பதவிக்கும் மாவட்ட வாரியாக தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு விண்ணப்பிக்க வேண்டும். இதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக திருப்பி இந்த பேஜில் வந்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அளவிலான கீழ்காணும் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தமிழ்நாடு, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர், ஆபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்டு கிளர்க் அண்ட் நைட் வாட்ச்மேன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஜீப் ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், பதிவற எழுத்தர் மற்றும் இரவு காவலர் பணிகளுக்கான இணையவழி விண்ணப்பம். நீங்கள் விரும்பும் பணிகளுக்கான பொத்தானை கிளிக் செய்து விண்ணப்பிக்கவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஊராட்சி ஒன்றிய அளவிலான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம் அப்ளிகேஷன் ஃபார் த வேக்கன்ட் போஸ்ட் அட் பஞ்சாயத்து யூனியன் லெவல் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஜீப் ஓட்டுநர் பணிக்கான விண்ணப்பம் தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. உங்கள் விண்ணப்பத்தை பார்க்க, அதாவது ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ண பிறகு உங்கள் விண்ணப்பத்தை பார்க்க, ரசீதை பதிவிறக்கம் செய்ய, பணம் செலுத்த அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பயனர் கையேட்டை பதிவிறக்கம் செய்ய அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பதிவற எழுத்தர் பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கு தனியாக ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கேயும் விண்ணப்பிப்பதற்கான லிங்க் இருக்கு. விண்ணப்பத்தை பார்க்க, பதிவிறக்கம் செய்ய, பணம் செலுத்துவதற்கான வசதிகள் எல்லாமே இருக்கு. பயனர் கையேட்டை பதிவிறக்கம் செய்ய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இரவு காவலர் பணிக்கு விண்ணப்பிப்பதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பதவிக்கும், அதாவது உங்களுக்கு தகுதியுள்ள பதவிக்கு தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். மாவட்ட வாரியாக விண்ணப்பிக்க வேண்டும். மேலேயே விளம்பரத்தை பார்க்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க விண்ணப்பிப்பதற்கு முன்னாடி இந்த அறிவுரைகளை எல்லாமே தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விளம்பரத்தை பார்க்க இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மாவட்ட வாரியாக பிளாக் நேம் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு பிளாக்குக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு, என்னென்ன அறிவுரைகள் அப்படிங்கறத நீங்க இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த டவுன்லோட் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்தந்த மாவட்ட ஊராட்சியில் கொடுக்கப்பட்டுள்ள வேகன்சி எவ்வளவு, அதற்கான அறிவுரைகள் என்ன, எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுரைகள் எல்லாம் இதுல கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்களது மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து உங்களது பிளாக்கை தேர்ந்தெடுத்து உங்களுக்கான அறிவுரை பட்டியல்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளிகன்ஸ் அது கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க அறிவுரைகளை எல்லாமே தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் இணையவழி ஆட்சேர்ப்பு படிவத்தை நிரப்புவதற்கு முன் விண்ணப்பிக்கும் மாவட்டங்களால் வழங்கப்படும் விரிவான விளம்பரத்தை படிக்க வேண்டும். விரிவான விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தேவையான தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே இணையவழி விண்ணப்பத்தை நிரப்ப தொடரவும். இல்லையெனில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஒருமுறை செலுத்தப்பட்ட கட்டணம் எந்த சூழ்நிலையிலும் திரும்ப பெறப்படாது அல்லது வேறு எந்த தேர்வு கட்டணத்தை இருப்பு வைக்க முடியாது. அனைத்து விண்ணப்பதாரர்களின் தகுதியினை தீர்மானிப்பதற்கான தேதி இணையவழி ஆட்சேர்ப்பு படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட இறுதி தேதியாக இருக்கும். தவறான தகவல்களை சமர்ப்பிப்பது நிராகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்பதால் விண்ணப்பதாரர்கள் தங்கள் அனைத்து விவரங்களையும் இணையவழி ஆட்சேர்ப்பு விண்ணப்பத்தில் கவனமாக நிரப்ப அறிவுறுத்தப்படுகிறார்கள். விண்ணப்பதாரர்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரே ஒரு இணைய ஆட்சேர்ப்பு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். பரிந்துரைக்கப்பட்ட அத்தியாவசிய தகுதிகள் குறைந்தபட்ச தகுதியாகும். குறைந்தபட்ச தகுதிகள் இல்லாத விண்ணப்பதாரர்கள் ஆட்சேர்ப்பு தேர்வு அல்லது நேர்காணலுக்கு அழைக்க தகுதி அற்றவர்கள் ஆவார்கள். விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து அறிக்கைகளும் விண்ணப்பதாரர்கள் அறிவுக்கு உட்பட்டு உண்மையாகவும் முழுமையாகவும் இருக்கும் என்பதை விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் தவறான தகவல்கள் வழங்கப்பட்டால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதை விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலே உள்ள வழிமுறைகளை நான் கவனமாக படித்து புரிந்து கொண்டேன் என்றும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விதிகள் மற்றும் நிபந்தனைகளையும் ஏற்கிறேன் என்றும் இதன் மூலம் அறிவேன். விரிவான விளம்பரத்தில் குறிப்பிட்டுள்ள தகுதி நிபந்தனைகள், அதாவது கல்வி, அனுபவம் போன்ற அனைத்தையும் பூர்த்தி செய்கிறேன் என்றும் அறிவேன். இவ்வாறு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு வாட்டி தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். கீழே இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை பார்வையிட அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கம்யூனல் கேட்டகரி வைஸ் வேகன்சி டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. சூஸ் போஸ்ட் நேம் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கான பதவியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஷோ ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மாவட்ட வாரியாக, இன வாரியாக
எவ்வளவு காலி பணியிடங்கள் உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது எவ்வளவு காலி பணியிடங்கள் என்பது. ஆகவே தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வெளியிடப்பட்டுள்ள காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வெளியிட்டுள்ள காலி பணியிடங்களுக்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இங்க கீழே வந்தீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்டிருக்கும் ஊராட்சி ஒன்றிய அளவிலான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம் அப்ளிகேஷன் ஃபார் த வேகன்ட் போஸ்ட் அட் பஞ்சாயத்து யூனியன் லெவல் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும். ஈப்பு ஓட்டுநருக்கு விண்ணப்பிப்பதற்கான லிங்க் தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா பதிவரை எழுத்தர் ரெக்கார்டு கிளார்க் பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கான லிங்க் தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அலுவலக உதவியாளர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு விண்ணப்பிக்க தனியாக லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு காவலர் நைட் வாட்ச்மேன் பதவிக்கு விண்ணப்பிக்க தனியாக லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பதவிக்கும் விண்ணப்பித்த பின்னர் உங்கள் விண்ணப்பத்தை பார்க்க, பணம் செலுத்த, ரசீதை பதிவிறக்கம் செய்ய அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே தனியா கொடுத்திருக்காங்க. அப்புறமா பயனர் கையேட்டை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக பயனர் கையேடு கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கு முன்பாக இந்த பயனர் கையேட்டை ஒருமுறை பதிவிறக்கம் செய்து தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கு முன்னாடி இந்த அறிவுரைகள் எல்லாமே தெளிவாக ஒரு வாட்டி வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். விண்ணப்பிப்பதற்காக உங்களுக்கு எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அந்த பதவிக்கு நேராக உள்ள விண்ணப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ஊராட்சி ஒன்றிய அளவிலான ஈப்பு ஓட்டுநர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம். எந்த பதவிக்கு நீங்க விண்ணப்பிப்பதற்காக விரும்புகிறீர்களோ அந்த விண்ணப்பத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பதவிக்கான விண்ணப்பம் ஓபன் ஆகும். ஒருவேளை நீங்க பதிவரை எழுத்தர் அந்த பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பதிவரை எழுத்தர் ரெக்கார்டு கிளார்க் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் ஓபன் ஆகும். ஒவ்வொரு பதவிக்கும் தேவையான தகவல்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல வகுப்பு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிசி, பிசி முஸ்லீம், ஜெனரல், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. உங்க கம்யூனிட்டி கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்திருக்காங்க. உங்க பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் விண்ணப்பிக்க விருப்பமோ அந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் வட்டாரம், அந்த மாவட்டத்தில் உள்ள வட்டாரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா விண்ணப்பதாரரின் பெயர், இனிஷியல் பெயர் தெளிவாக எழுதிக்கோங்க. அப்புறம் தந்தை பாதுகாவலர் துணையின் பெயர், இனிஷியல் பெயர் தெளிவாக எழுத வேண்டும். அப்புறமா கல்வி தகுதி விவரங்கள், எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீர்களோ அந்த பதவிக்கு தேவையான கல்வி தகுதி விவரங்கள் கேட்டிருப்பாங்க. அந்த கல்வி தகுதி விவரங்களை பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா கொரோனா காலத்தில் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களா, எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. கல்வி வாரியம், ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ கொடுத்திருக்காங்க. கல்வி வாரியம் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்புறமா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டு, எந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளீர்கள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெற்ற மொத்த மதிப்பெண்கள் சதவிகிதம் தெளிவாக பூர்த்தி பண்ண வேண்டும். மதிப்பெண் சான்றிதழின் நகல் பிரவுஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் அட்டையின் சான்றிதழ் எண் எழுத வேண்டும். மதம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க மதம் தேர்ந்தெடுத்துக்கோங்க. உட்பிரிவு எழுதிக்கோங்க. முன்னாள் ராணுவ வீரரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ் என்றால் அதற்கான சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். ஆதரவற்ற விதவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளி, குடும்ப அட்டையின், பிறந்த தேதி, சொந்த மாவட்டம், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்றவரா, எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. தொடர்பு முகவரி தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், உங்களுக்கு தகவல் தொடர்புக்காக முகவரியை தெளிவாக பூர்த்தி பண்ண வேண்டும். அஞ்சல் குறியீட்டு எண், டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா வகுப்பு சான்றிதழ், உங்க சாதி சான்றிதழ் பிரவுஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஜேபிஇஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்ல 20 KB முதல் 100 KB குள்ளாடி பிரவுஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் விண்ணப்பதாரரின் புகைப்படம் வேண்டும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஜேபிஇஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்ல 20 KB முதல் 100 KB குள்ளாடி இங்க பிரவுஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். விண்ணப்பதாரரின் கையொப்பம் 20 KB முதல் 100 KB குள்ளாடி ஜேபிஇஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்ல பிரவுஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. இந்த டிக்ளரேஷனை எல்லாமே ரீட் பண்ணி எல்லா செக் பாக்ஸ்லயும் டிக் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் மற்றும் இப்பதவிக்கான விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள அறிவிக்கையினை படித்து அறிந்த பின்பு இவ்விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்துள்ளேன். இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளன. இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் தவறாக இருப்பது கண்டறியப்படும். எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்பதை நன்கு அறிவேன். இந்த மாதிரி இந்த டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. எல்லா டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்லயும் டிக் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓடிபி வெரிஃபிகேஷன். ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண வேண்டும். உங்க மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை இங்க என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி இந்த மாதிரி வெரிஃபை ஓடிபி பண்ணிக்கோங்க. உங்க ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆன உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெடி ஆகும். அதன் பிறகு இணையதள விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்காக ஜெனரல் கேட்டகரிக்கு 100 ரூபாய்
விண்ணப்ப கட்டணம். SC ST கேட்டகரிக்கு 50 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு, UPI, நெட் பேங்கிங் எந்த வழியாகவோ உங்களுக்கு செலுத்த விருப்பமோ அந்த வழியாக உங்களது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணம் செலுத்திய ரசீது இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபைனலா உங்க விண்ணப்ப படிவம் ஜெனரேட் ஆகும். உங்க விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸாக தேவைப்படும். ஒரே முறையா உங்களது விண்ணப்ப படிவத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, உங்க விண்ணப்பத்தை பார்க்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. பணம் செலுத்துவதற்காக ஆப்ஷன் இருக்கு. ரசீதை பதிவிறக்கம் செய்ய ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்க மொபைல் நம்பர் அப்புறமா கம்யூனல் கேட்டகரி செலக்ட் பண்ணி உங்க டேட் ஆஃப் பர்த் இங்க என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி ஷோ ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் திருப்பியும் ஓபன் ஆகும். உங்க அப்ளிகேஷன்ல ஏதாவது மாற்றங்கள் வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். பணம் செலுத்துவதற்கு உங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றதுக்கு எல்லாமே இந்த ஆப்ஷனை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வெளியிட்டுள்ள இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.